بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரொருளால் வணக்கத்திற்குரிய தகுதி படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும், மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய இறுதி இறை தூதரான அண்ணலம் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்கிற தூதுத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அத்துணை பேரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்தில் இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழுகிற நாம் பல்வேறு தருணங்களில் பல்வேறு விதமான பயணங்களிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு விதமான பயணங்களை இந்த உலகத்திலே சந்திக்கிறார்கள். அப்படி அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த பயணத்தின் பின்னணி காரணமாக என்ன இருக்கிறது என்பதை நாம் தொகுத்து பார்த்தால், அத்தனை மனிதர்களுடைய பயணங்களின் பின்னணியிலும் இந்த உலக பொருளாதாரம் மையப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்மளுடைய நாடை விட்டு பயணம் செய்து இந்த நாட்டிலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியிலே பொருளாதாரம் தான் இருக்கிறது. இன்னும் ஏராளமான மனிதர்கள் தங்களுடைய வியாபார நிமித்தமாக தொழில் ரீதியாக பல்வேறு பயணங்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் தங்களுடைய கல்விக்காக பயணம் மேற்கொள்வதை பார்க்கிறோம். இன்னும் சில மனிதர்கள் விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்வதற்காக வேறு வேறு நாடுகளுக்கு, மாநிலங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வதை பார்க்கிறோம். அது அத்துணையும் நாம் தொகுத்து பார்த்தால் இறுதியில் அவர்களுக்கு பின்னணியில் அந்த பயணத்தின் பின்னணி காரணமாக இந்த உலக காரியங்களும் பொருளாதாரமும் மையப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். வேறு சில மனிதர்கள் பயணம் பெறுகிறார்கள். அவர்கள் தாங்கள் சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை செலவு செய்வதற்காக சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்து அதனூடாக நல்ல நினைவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பயணம் பெறக்கூடிய மனிதர்களையும் பார்க்கிறோம். அப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பயணங்கள் அத்துணையுமே இந்த உலகம் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த சில மனிதர்களுடைய வரலாற்று பயணங்களை நாம் புரட்டி பார்த்தால் அவர்களுடைய பயணங்களுடைய பின்னணி காரணம் வேறையாக இருந்திருக்கிறது. எப்படி நாம் இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக பயணம் செய்திருக்கிறோமோ அதே காரணத்திற்காக அவர்களும் பயணம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பெரும்பான்மையான பயணங்கள் இஸ்லாத்திற்காக இருந்திருப்பதை நாம் வரலாறுகளிலே படிக்கிறோம். நபிமார்களும் நபித்தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பயணங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். இஸ்லாத்தை தன்னளவில் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை வருகிற போது, அந்த இஸ்லாமியை நான் கடைபிடிக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் ஊர் மக்கள் கடுமையான எதிர்ப்புகளுக்கு நான் ஆளாக்கப்படுகிற போது, இந்த ஊரில் இருந்து கொண்டு என்னால் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது என்கிற ஒரு நிலையை அவர்கள் எதிர்கொள்ளுகிற போது, அந்த ஊரிலிருந்து வேறு ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து போய் அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோன்று பல நபித்தோழர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக, இஸ்லாம் குறித்து அறிந்து கொள்வதற்காக, இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஏராளமான பயணங்களை நபிமார்களும் நபித்தோழர்களும் இந்த உலகத்திலே செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நபித்தோழர் செய்த பயணம், அந்த பயணத்தில் அவர் எதை தேடி சென்றார்? அவர் தேடியதை அவர் கண்டு கொண்டாரா? அந்த பயணத்தின் போது அவர் சந்தித்த சிரமங்கள் தான் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான ஒரு வரலாற்றோடு இன்றைய தினம் நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் இந்த அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் என்றால், கிஃபார் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவராக அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் இருக்கிறாங்க.
இந்த கோத்திரம் மதீனாவிற்கு அருகிலே வாழக்கூடிய ஒரு பெரும் படையை கொண்டிருக்கிற ஒரு கோத்திரமாக இருக்கிறது. அவர்கள் எதற்கு பிரபலியமானவர் என்று சொன்னால், கிஃபார் கோத்திரத்தார்கள் வழிப்பறி செய்வதிலே பிரபலியமானவர்களாக இருக்கிறாங்க. கிஃபார் கோத்திரம் என்று சொன்னாலே அவங்க கொள்ளையர்கள் அப்படிங்கிற பெயரைத்தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அப்ப அதையெல்லாம் இயற்கையாகவே எதிர்க்கக்கூடிய மனநிலையில் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கோத்திரத்தாருடைய செயல்கள் எல்லை மீறுகிற போது, எந்த அளவுக்குன்னா, புனித மாதங்கள் என்று கருதப்படக்கூடிய நாட்களிலும் கூட அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வழிப்பறியில் ஈடுபடுறாங்க. அப்போ இதை பார்த்த அபூதர் அல் கிஃபாரி அவர்கள், இதற்கு மேலே நம்ம இவங்களோடு இருந்தால் சரியாக வராது என்று சொல்லி அவருடைய தாயோடும் அவருடைய சகோதரர் உனேஸ் என்கிற சகோதரரோடும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கோத்திரத்தார்களிடத்திலிருந்து வெளியேறாங்க, ஒரு பயணத்தை தொடர்கிறார்கள். இதே வேளையில் தான் மறுபுறத்தில் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்போதுதான் வகி செய்தி இறக்கி அருளப்பட்ட முதல் காலகட்டம், ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்கு நெருக்கமான மத்தியில் என்ன செய்யறாங்க, அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்புக்குள்ளான காலகட்டம். அப்ப இஸ்லாம் மக்காவை விட்டு வெளியேறவே இல்லை. இஸ்லாம் அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இவர் என்ன செய்யறாரு, ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். பயணம் பண்ணி எங்க போறாங்கன்னா, அவருடைய சொந்தக்காரர் வீட்டுக்கு போறாங்க, தாய்மாமன் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் சில நாட்கள் இருக்கிறாங்க. அங்க ஊர் மக்களால் சில விமர்சனங்கள் எழுப்பப்படுகிற போது அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இது சரியா வராது, இந்த விமர்சனங்களை சகித்து கொண்டு நம்மால் இங்கே இருந்து விட முடியாது, நம்ம வேறு இடத்திற்கு பயணம் பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு பயணத்தை அவர்கள் துவக்குகிறார்கள். அந்த பயணம் எங்க போய் முடியுதுன்னா, மக்காவுக்கு தொலைவில் கொஞ்சம் வெளிப்புறத்தில் போய் அந்த பயணம் முடிகிறது. இந்த இடத்தை நமக்கான இடமாக ஆக்கி கொள்வோம். அவருடைய சகோதரர் உனைஸ் இருக்கிறார்ல, அவர் ஒரு கவிஞராக இருக்கிறார். அவரிடத்துல ஒரு ஒட்டக மந்தை ஒன்று இருக்கிறது. அந்த ஒட்டக மந்தையை வைத்து அவர் ஒரு கவிதை போட்டியை நடத்தி எதிர் திசையில் இருப்பவர் இடத்தில் உள்ள ஒட்டக மந்தையை வெற்றி பெற்றுக் கொள்கிறார். அப்ப கூடுதலான ஒட்டகம் கிடைத்து விடுகிறது. இதை வைத்து நம்முடைய வியாபாரத்தை நடத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடித்து விடலாம் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். அப்ப அபூதர் அல் கிஃபாரி அவரிடத்துல அவருடைய சகோதரர் உனைஸ் சொல்லுகிறார், எனக்கு ஒரு வியாபார நிமித்தம் வேலையாக நான் மக்காவுக்கு வரைக்கும் செல்ல வேண்டியது இருக்கிறது, நான் அங்க வரையும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறார். இப்போ மீண்டும் ஒரு பயணம். அப்போ உனைஸ் அவர்கள் பயணம் மேற்கொண்டு மக்காவுக்கு போறாரு. சில நாட்கள் தாமதமாக அபூதர் அல் கிஃபாரி இடத்துல வராங்க, அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்போ அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உனைஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மக்காவில் ஒரு மனிதரை சந்தித்தேன், நீங்கள் எந்த கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அவர் தன்னை இறை தூதர் என்று மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இஸ்லாம் பரவுவதற்கு முன்பாகவே, மக்காவை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாகவே அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் இயற்கையாகவே இறைவன் ஒருவன் தான் என்கிற கொள்கையிலே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணத்தினால்தான் அவர் அந்த தீமையை கண்டு வெறுத்து ஒதுங்கி அந்த கிஃபார் கோத்திரத்திலிருந்து வெளியேறவும் செய்திருக்கிறார். அதனால தான் சகோதரர் உனைஸ் என்ன சொல்றாரு, அழகான தெளிவான வார்த்தைகளோடு சொல்லுகிறார், நீங்கள் இத்தனை நாட்களாக எந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மார்க்கம் குறித்து எடுத்துச் சொல்லுகிற ஒரு மனிதரை நான் சந்தித்தேன் மக்காவில், அவர் தன்னை இறை தூதர் என்றும் சொல்லுகிறார். அப்ப அபூதர் அல் கிஃபாரி கேட்கிறாங்க, வேற என்னெல்லாம் அவர் சொல்றாரு. அப்ப அபூதர் அல் கிஃபாரி அவருடைய சகோதரர் உனைஸ் சொல்லுகிறார், நான் அவரை பார்த்தேன், அவருடைய பேச்சை நான் காது கொண்டு கேட்டேன், அவர் தன்னை இறை தூதர் என்று முன்னிறுத்துகிறார், இறைவன் ஒருவன் தான் என்கிற கொள்கையை முன்வைக்கிறார், நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்கிறார். ஆனால் மக்கள் அவரை புறக்கணிக்கிறார்கள், மக்கள் அவரை ஒரு ஜோதிடக்காரர் என்கிறார்கள், மக்கள் அவரை ஒரு சூனியக்காரர் என்கிறார்கள், மக்கள் அவரை ஒரு கவிஞர் என்று அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து விடுகிறார்கள் என்ற செய்தியை உனைஸ் சொல்லுகிறார். சொல்லிட்டு கூடுதலா சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளை நான் கேட்டேன், நான் எத்தனையோ ஜோதிடருடைய குறிகளையும் கேட்டிருக்கிறேன், அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிற முகமது பேசுகிற அந்த வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. மேலும் நான் ஒரு கவிஞனாக இருக்கிறேன், அவர் பேசிய எல்லா வார்த்தைகளும் எல்லா கவிதை நடைகளோடும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன், எந்த கவிதையோடும் அது சம்பந்தப்படவும் இல்லை. அதனால் அவர் பேசுகிற செய்தி உண்மைதான், சத்தியம்தான், அவர் உண்மையாளர் தான், அவரை புறக்கணிக்கிற மக்கள் தான் பொய்யர்கள் என்கிற செய்தியை சகோதரர் உனைஸ் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி அவரிடத்தில் தெரிவிக்கிறாங்க.
அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு இந்த தகவலும் போதுமானதாக இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப வீட்டில் நீங்க இருங்க, தாயையும் ஒட்டகமந்தையும் நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, நான் மக்காவுக்கு பயணம் பெறேன், நான் போய் கூடுதல் தகவலை திரட்டணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்ப அவருடைய சகோதரர் உனைஸ் சொல்றாரு, கொஞ்சம் பார்த்து சூதானமா போங்க, கடுமையான எதிர்ப்புகளை முகமது என்கிற அந்த மனிதர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், அதனால ரொம்ப கவனமா போங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்லியே அனுப்புகிறார். அப்ப அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் பயணம் பெற்று மக்காவில் போய் இறங்குறாங்க. காபத்துல்லாவில் இறங்கியாச்சு. இப்ப யார் இடத்துல கேட்கலாம்? சகோதரர் உனைஸ் சொன்னது ஞாபகத்தில் இருக்குது, ஏன்னா கடுமையான எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத விளங்கி இருக்கிறாரு. இப்ப யார்கிட்ட கேட்டால் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளை தேடுறாரு. இன்னைக்கு நம்ம அப்படி தேடுவோம்ல, ஒரு பேங்க்குக்கு போகிற ஒரு ஆஃபீஸரை பார்க்கணும், ஒரு இமிகிரேஷனை கிராஸ் பண்ணணும்னா எந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் கொஞ்சம் லிபரலாக இருக்கிறார், கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சோடு இருக்கிறார், அவர்கிட்ட போனால் ஈஸியாக நம்ம கிராஸ் ஆகி வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போம்ல. அந்த மாதிரி சகோதரர் அபூதர் அல் கிஃபார் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் மத்தியில் அப்படியே பார்க்குறாங்க, நோட்டம் முடுறாங்க, ஒரு நலிந்த மனிதரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் கொஞ்சம் பார்க்க சாதுவா, சாஃப்ட் கேரக்டராக, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார், இவர்கிட்ட போய் கேட்டால் ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல போய் கேட்குறாங்க. அவங்களுடைய பாஷையிலே கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதம் மாறியவர், அந்த வார்த்தையை பயன்படுத்தியே கேட்கிறாங்க. இங்கே மதம் மாறிய முகமது எங்கே இருக்கிறார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சிம்பிளான கேள்விதான். அவர் எங்கே இருக்கிறார், நான் அவரை போய் பார்க்கணுமே, அவர் என்ன சொல்கிறார் செய்தியில் நான் கேட்கணுமே, அப்படிலாம் டீட்டெயிலாம் பேசலை. மதம் மாறிய முகமது எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். யாரிடத்தில் கேட்டால் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்திருந்தாரோ அந்த நலிந்த மனிதர் மக்காவில் இருக்கிற மற்ற குறைஷிகளை எல்லாம் அழைக்கிறார், இங்கே வாருங்கள், இதோ மதம் மாறிய தேடி ஒருவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனேயே மக்கத்து காஃபிர்கள் அத்துணை பேரும் தன் கரங்களில் கிடைத்த ஓடுகள், எலும்புகள், கட்டைகள் அத்தனையும் தூக்கிட்டு ஓடி வரோம். அபூதர் அவர்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அடினா சாதாரண அடி அல்ல, அவரை அடி என்று அடித்து ரத்தம் சிந்துகிற அளவிற்கு ஒரு கட்டத்தில் மயக்கம் அடைந்து அவர்கள் கீழே விடக்கூடிய அளவிற்கு அடிக்கிறார்கள். மக்கத்து காஃபிர்கள் அபூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து கலைந்து போயிடுறாங்க. மயக்கம் தெளிந்த நிலையில் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இந்த வரலாற்று குறிப்புகளை அவர்தான் பிற்காலத்தில் சொல்றார். நான் ஒரு சிவப்பு சிலையை போன்று நான் எழுந்து நின்றேன், என் உடல் முழுக்க இரத்தங்களால் நினைக்கப்பட்ட நிலையில் அந்த அளவிற்கு என்னை அவர்கள் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், அப்படி ஒரு நிலையில் நான் எழுந்து நின்றேன். அதோடு என்ன செய்யறாரு, ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகே சென்று தண்ணீரை கொண்டு கழுவி கொண்டு அதை குடித்து விட்டு இதுக்கு மேல வேற யார்கிட்டையும் நம்ம கேட்டா சரியா வராது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துறார். எங்கடான்னு கேட்டதுக்கு தான் இவ்வளவு அடியா, இனிமே நம்ம போய் யார்ட்டாச்சும் கேட்க முடியுமா? முடியாது. அடி வேற பட்டிருக்கிறாரு, இனிமே வெளியே போய் நடமாடுறது சிரமம் அப்படின்னு சொல்லி காபத்துல்லாவில் இருக்கிற அந்த திரை சிலைக்கு பின்னால் போய் பதுங்கி கொள்கிறார். இங்கே இருப்போம், எப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க, நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சு கொள்வோம், யார்ட்டையும் கேட்கலாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த தருணங்கள்ல வேற ஒரு அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்ததாகவும் அவர்களை சந்தித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அழைத்து போனதாகவும் ஒரு அறிவிப்புகள்ல வருது. ஆனா என்னங்கிறதெல்லாம் பேசிக்கல, நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற காரணத்தை அபூதர் அவர்களும் சொல்லல, அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவாயத்துல வருது. ஒரு இரவு பகுதியில், ஒரு பௌர்ணமி இரவுல காபத்துல்லாவை சுற்றி 2 பெண்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரை வணங்கினா, அந்த காபத்துல்லாவில் இருக்கிற சிலைகள் வச்சிருந்தாங்க காஃபிர்கள், அதுல ஒரு 2 சிலைகளுடைய பெயரை சொல்லி, ஒரு சிலை ஆண் பெயரை கொண்டிருக்கிற சிலை, ஒரு பெண் சிலையை சொல்லி வணங்கிக்கிட்டு அந்த பெண்கள் தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூதர் அல் கிஃபாரி அவர் உள்ள இருந்து அதை கேட்கிறாங்க. அவங்களால கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிற கொள்கையில் தான் இயற்கையாக அவங்க இருக்கிறாங்க, அதை குறித்து அறிந்து கொள்ளத்தான் அங்கே வந்திருக்கிறாங்க. அது குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிற போது வேறு கடவுளுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் இணை கற்பித்துக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டு அவரால் சும்மா இருக்கல. உள்ள இருந்து கொண்டே ஒளிந்து கொண்டே ஒரு கமாண்டை பாஸ் பண்றாரு, பேசாம அந்த 2 தெய்வங்களுக்கும் ஆணுக்கும் பெண் சிலைக்கும் நீங்க திருமணம் முடிச்சு வச்சிருங்களேன் அப்படின்னு ஒரு கமாண்டை பாஸ் பண்றாரு. அந்த பெண்களுக்கு கோபம் வருகிறது, இருந்தாலும் என்ன செய்யறாங்க, தவாஃபை கண்டினியூ பண்றாங்க. திரும்ப அடுத்த சுற்றுக்கு வரும்போது மீண்டும் ஒரு கமாண்ட் பாஸ் பண்றாரு அபூதர் அல் கிஃபாரி அவர்கள். ஒரு தவறான ஒரு வார்த்தையை கொண்டு அந்த சிலைகளை திட்டி விடுகிறார். அந்த பெண்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிருது. இந்நேரம் எங்களுடைய ஆட்கள் மாத்திரம் இங்கு இருந்திருந்தால் உங்களுடைய நிலையே வேற அப்படின்னு சொல்லி எச்சரித்து விட்டு காபத்துல்லாவில் இருந்து அந்த 2 பெண்களும் வெளியேறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காபத்துல்லாவுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய தலைமை பண்பு உடையவராக இருக்கிறார் என்பதற்கு பெரும் எடுத்துக்கட்டாக இந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த பெண்கள் வெளியே போடுறாங்கல்ல, முணுமுணுத்து கொண்டே போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டு கடந்து போகல, நிறுத்தி அந்த பெண்கள் இடத்துல விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை,
ஏன் டென்ஷனா, ஏன் ஒரு மாதிரியா முணுமுணுத்துட்டு போறீங்களா, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் சொல்றாங்க, இந்த காபத்துல்லா திரைக்கு பின்னால் மதம் மாறிய ஒருவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய தூதரே மதம் மாறியவர் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை இரவு நேரங்களால் அவங்களால அடையாளம் காண முடியல. அந்த பெண்கள் சொல்றாங்க, காபத்துல்லாக்கு பின்னால் மதம் மாறிய ஒருவர் இருக்கிறார், எங்களுடைய கடவுளை குறித்து அசிங்கமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள போறாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டு தவாப் செய்து விட்டு தொழுது விட்டு அமர்றாங்க. அபூதர் கிஃபாரி அவர்கள் உள்ளே இருந்து பார்க்கிறாங்க. இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு வெளியே வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சலாமை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதில் சலாம் உரைக்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, நான் அபூதர், நான் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறாங்க. கேட்டதோடய அல்லாஹ்வுடைய தூதர் தலையில் இப்படி கை வைக்கிறாங்க. அப்போ அபூதர் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய கோத்திரத்தின் பெயரை சொன்னதாலவோ என்னன்னு தெரியல, ஏன்னா எங்களுடைய கோத்திரத்தும் எதுக்கு பிரபலியமானவர்கள், கொள்ளையடிப்பதற்கு வழிப்பறியில் செய்வது தான் பிரபலியமானவர்கள், அதை சொன்னதாலவோ என்ன தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் தலையில் இப்படி கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, எத்தனை நாளாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அபூதர் கிஃபாரி சொல்றாரு, நான் 30 நாட்களாக இங்கே தான் தங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க ஆச்சரியத்தோட, 30 நாள் இங்கே இருக்கிறீங்களா, யார் உங்களுக்கு உதவி செஞ்சா, யார் உங்களுக்கு உணவு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குற போது அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, யாரும் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, 30 நாட்களும் இந்த ஜம்ஜம் தண்ணீரை மாத்திரம் தான் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கூட என்னுடைய வயிற்றுகளில் மடிப்புகள் விழக்கூடிய அளவிற்கு நான் பருமன் ஆகிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆமாம், ஜம்ஜம் தண்ணீர்ல அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இன்றைய இரவு அபூதர் அவர்களை நான் என் வீட்டிற்கு அழைத்து செல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஓகேங்கிறாங்க. அபூதர் கிஃபாரி அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்துட்டு போறாங்க. திராட்சை பழங்களை எடுத்து உணவாக கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு சொல்றாங்க, நான் மக்காவுக்கு வந்து நான் சாப்பிட்ற முதல் உணவு இதுதான் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றாங்க. அப்போ சில நாட்கள் அப்படியே கழிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. இஸ்லாம் குறித்து கேள்விகளை எழுப்புகிறார்கள், இஸ்லாத்தை அறிந்து கொள்கிறார்கள். தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த இடத்திலேயே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க, எனக்கு கனவுல பேரித்தம்பழங்கள் நிறைந்த ஒரு நகரத்தை அல்லாஹ் எனக்கு காட்டினான், நான் வருங்காலத்தில் அங்கே பயணம் பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு போய் இந்த ஏகத்துவ கொள்கையை உங்களுடைய கோத்திரத்தாரிடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அபூதர் அல் கிஃபாரி நேராக கிளம்பி போறாரு. எங்க போறாரு? மதீனாவுக்கு போகல, தன் கோத்திர மக்களை சந்திக்க போகல, நேரா மீண்டும் காபத்துல்லாவுக்கு போறாரு. போய் மக்கத்து காஃபிர்களை மீண்டும் இவர் அழைக்கிறார். இப்ப எல்லாரும் இங்க வாங்க கூப்பிட்டு சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அவனுடைய தூதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற தூதுத்துவத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கிற இஸ்லாத்தை ஏற்ற அந்த பிரகடனத்தை அந்த காஃபிர்கள் மத்தியில் முதலாக போட்டுடைத்த ஒரு நபித்தோழர், பகிரங்கமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு நபித்தோழர் அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் ஓப்பன் டிக்ளேர் பண்றாங்க. தெரியும் முகமது எங்கேன்னு கேட்டப்பே நம்மை அடித்தவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும், மீண்டும் இதை சொன்னால் அடிப்பார்கள் என்பதும் தெரியும். இருந்தாலும் கூட தான் பெற்ற இந்த மகிழ்ச்சியை, தான் அடைந்து கொண்ட இந்த சத்தியத்தை இந்த மக்கள் மத்தியில் நான் சொல்லாமல் வெளியேற மாட்டேன் என்கிற நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறார். இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் நமக்கு அப்படி ஒரு நிலையை சந்திப்போம்ல, ஒரு மகிழ்ச்சியான தருணம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா 4 பேர்ட்ட சொல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுல்ல. ஒரு பரீட்சையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டோம், ஒரு விளையாட்டு போட்டியில் பிரைஸ் வாங்கிட்டோம், ஒரு வியாபாரத்தில் சாதிச்சிட்டோம், அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ண போறோம். இந்த மகிழ்ச்சி எல்லாம் நம்ம அளவில் வச்சிருப்போமா? இப்படி சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லுவோம், நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்போம், டிபியில் போடுவோம், ஸ்டோரிஸாக ஷேர் பண்ணுவோம்ல. நம்மளுடைய அத்துணை மகிழ்ச்சியும் இந்த உலகம் சார்ந்ததாக இருக்குது. அதையே நாம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி எது தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏற்றதுதான் அவருக்கான பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியை தன் உள்ளத்திற்குள் அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் காஃபிர்கள் மத்தியிலே போய் போட்டு உடைக்கிறார். சும்மா உடல மீண்டும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவங்களும் கூட அந்த தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் பக்கபலமா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அபூதரை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள். இவர் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவராச்சே, இவரை போட்டு மக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் விளக்கி விட்டு சொல்றாங்க, நீங்க யாரை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா?
கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த ஒருவரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க அடிச்சு இவரை கொலை செஞ்சிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க வியாபார நிமித்தமாக வணிகம் செய்வதற்காக சிரியாவிற்கு நீங்கள் பயணம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கோத்திரத்தார்களை தாண்டித்தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். நீங்க இவரை கொலை செய்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களை பழிவாங்க கூடும், உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்க கூடும். அதனால இவரை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் மக்கத்து காஃபிர்கள் வியாபாரத்திற்காக அபூதர் கிஃபாரி அவர்களை விட்டு விடுகிறார்கள். அப்போ அபூதர் கிஃபாரி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஏன் நான் உங்களுக்கு மதீனாவுக்கு தானே போக சொன்னேன். இப்போ அபூதர் கிஃபாரி அவர்கள், இல்லை ரசூலுல்லாஹ் எனக்கு இதை சொல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ மீண்டும் அறிவுரை சொல்லி நீங்கள் மதீனாவுக்கு போங்க, உங்களுடைய கோத்திரத்தாரிடத்தில் சென்று இந்த தகவலை எடுத்து சொல்லுங்கிறாங்க. அபூதர் கிஃபாரி அவர்கள் பயணம் பெற்று தன்னுடைய சகோதரர் உனைஸை போய் பார்க்குறாங்க. உனைஸ் அவர்கள் கண்கலங்கி அப்படியே அரவணைக்கிறார். ஏன் 30 நாட்களை கடந்து சென்றுச்சு, அவருடைய உள்ளத்தில் பல எண்ணங்கள் வந்திருக்கும். என்னாச்சு, நம்முடைய சகோதரருக்கு கொலை செஞ்சுட்டாங்களோ, சிறைபிடித்துட்டார்களோ என்று பல்வேறு எண்ணங்கள் ஓடி இருக்கும்ல. அப்போ ஏன் இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அபூதர் அவர்கள் எல்லா விவரங்களையும் விவரிக்கிறார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். உனைஸ் அவர் சொல்றாரு, நீங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாத்தை புறக்கணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை, நானும் இஸ்லாத்தை தழுவுகிறேன். 2 பேரும் தாய் இடத்துல போய் சொல்றாங்க. தாய் சொல்லுகிறாள், நீங்கள் ஏற்றிருக்கிற மார்க்கத்தை புறக்கணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை, நானும் இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறேன். மூவரும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். 3 பேர் சேர்ந்து எங்கிருந்து பயணம் தொடங்கியதோ அதே இடத்திற்கு மீண்டும் பயணம் பெறுகிறார்கள். தன் கோத்திரத்தார்களை போய் சந்திக்கிறார்கள். தன் ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் கொண்டு போய் அபூதர் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் சந்தித்தேன், இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள், இறைவன் ஒருவன் என்கிற கொள்கையை போதிக்கிறார்கள், நல்ல உபதேசங்களை கற்றுத்தருகிறார்கள் என்பதை அத்துணையும் அடுக்குகிறார். அந்த தருணத்திலேயே கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். மீதம் இருக்கிற மக்கள் சொல்றாங்க, நீங்க சொன்னீங்கல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வருகாலத்தில் மதீனாவிற்கு வருவார் என்று சொன்னீர்கள்ல, அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நேரிலே சந்தித்து நாங்களும் இஸ்லாத்திற்குள் எங்களை இணைத்துக் கொள்வோம் என்கிற வாக்குறுதியை கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த கிஃபார் கோத்திரத்தார்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்தை தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அதை பார்த்து அவருடைய சகோதர கோத்திரத்தார்களாக இருக்கிற அஸ்லம் கூட்டத்தார்கள் வருகிறார்கள். எப்படி எங்களுடைய சகோதர கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே அடிப்படையில் நாங்களும் எங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். ஒரு தனி மனிதராக அபூதர் கிஃபாரி அவர்கள் 2 கோத்திரத்தார்களை ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தின்பால் இழுத்து வந்திருக்கிறார் என்கிற வரலாற்று புரட்சியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண நடைபெறல. ஒரு பயண நடுவில் கடுமையான விமர்சனங்கள், அதற்கு பின்னால் ஒரு பயணம், தங்குவதற்கு இடமில்லாமல் தங்களுக்கான இடத்தை கண்டுகொள்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள், அதன்பால் இஸ்லாம் குறித்து அறிந்து கொள்கிறார்கள். மீண்டும் ஒரு பயணம், அடிபடுகிறார்கள். காபத்துல்லாவிற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 30 நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஜும்மாவில் 30 நிமிடம் தாக்கு பிடிக்க முடியல, டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். வியாபாரம் இருக்குது, 30 நிமிடத்தை தாண்டி இமாமுடைய உரை சென்றால் டைமை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். நம்மளால் இஸ்லாத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு 30 நிமிடங்கள் கொடுப்பதற்கு தயார் இல்லை. அந்த மனிதர் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக 30 நாட்கள் ரத்தம் சிந்தியவராக அங்கே காத்திருந்தார் என்றார். எப்படிப்பட்ட தியாகத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறாரு. மார்க்கத்தை அறிந்தவுடனே பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் இன்றைக்கு படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயணமாக அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த பயணத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அபூதர் ரலியல்லாஹு அவருடைய வரலாற்று சம்பவம் நம்ம இடத்தில் எழுப்புகிற மிக முக்கியமான 2 கேள்விகள். நாம் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக எவ்வளவு சிரமங்களை சந்தித்திருக்கிறோம், அப்படி நாம் அறிந்திருக்கிற இந்த மார்க்கம் குறித்து எத்தனை பேரிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இந்த 2 கேள்வியை தான் அபூதருடைய ஒட்டுமொத்த பயணமும் நமக்கு எழுப்புகிற மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது. அவர்களை போன்று சிரமம் படுவதற்கான சூழல் இன்றைய நாட்களில் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மிக எளிதாக அறிந்து கொள்வதற்கான எல்லா வசதிகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்து தமிழாக்கத்திலேயே படிப்பதற்கு, தமிழ் விளக்கங்களை கேட்டறிவதற்கு நம்முடைய கைகளுக்குள்ளாக இன்றைக்கு இந்த உலகம் அடக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம அந்த மார்க்கத்தை அறிவதற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறோம். இது ஒரு புறம் என்றால், நாம் அறிந்து வைத்திருக்கிற பேசிக், நாம் அறிந்து வைத்திருக்கிற
போதுமான தகவல்களை எத்தனை பேர் இடத்துல கொண்டு போய் சேர்த்தும் இருக்கிறோம்? அபூதர் அவர்கள் தனி மனிதராக இஸ்லாத்தை அறிந்து கொண்டு ஒரு சமுதாயத்தையே இந்த இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்தார் என்றால், நாம் அறிந்திருக்கிற இந்த கொள்கையை, நம்மை சுற்றி இருக்கிற இந்த கொள்கையை அறியாத ஒரு இடத்திலே, இதை தெரியாத ஒரு இடத்தில் நாம் எத்தனை பேர் இடத்துல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அத்துணை பேரும் ஒன்றை மறந்து விட்டோம். இந்த உலகத்தில் நம்மளை அல்லாஹ் ஏன் இந்த உலகத்தில் படைச்சா அப்படிங்கிறத, அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கிறான் மனிதர்களை? வமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் நம்மை வணங்குவதற்காக அன்றி நாம் வேறு எதற்காகவும் படைக்கலைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சதுக்கு எதுக்கு, என்ன காரணம்னா அல்லாஹ் வணங்குவதற்கு தான். அதுக்கு தான் இந்த உலகத்தை படைச்சான் அல்லாஹ். உலகத்தில் நமக்கு சர்வை பண்ணுறதுக்காக சில சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இறைவன் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கான மெயின் சப்ஜெக்ட் இங்கே என்னென்னா இஸ்லாம் தான். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெயின் டாஸ்க்கு. அதை சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் ஃபேக்டராக என்னுடைய குடும்பம் வருது, என்னுடைய வியாபாரம் வருது, என்னுடைய பொருளாதாரம் வருது, என்னுடைய பொழுதுபோக்குகள் வருது. ஆனால் அது அத்துணையிலுமே இஸ்லாம் கலந்திருக்கிறது. நீங்கள் எப்போ இஸ்லாத்தை மெயின் சப்ஜெக்டாக பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வியாபாரமும் இஸ்லாத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உங்களுடைய குடும்ப வகையிலும் இஸ்லாத்திற்குள்ளே வந்துடும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா, மெயின் சப்ஜெக்டாக இருக்கிற இஸ்லாத்தை தூக்கி அப்படியே சைடில் வச்சுட்டு எதெல்லாம் சைடில் இருக்குதோ அந்த பொருளாதாரத்தை, அந்த குடும்பத்தை, அந்த பொழுதுபோக்கை மெயின் சப்ஜெக்டாக வச்சுட்டு சுற்றுறோம். கரெக்டா இல்லையா? அப்போ எது மெயின்? அல்லாஹ் எதுக்கு படைச்சா நம்மளை? அல்லாஹ்வை வணங்குவதற்காக அன்றி உங்களை படைக்கவில்லை என்று இறைவன் திருமறையிலே சொல்றானே. அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் என்கிற செய்தியை தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். இந்த உலகம் நம்மை மறக்கடிக்க செய்யும். பொழுதுபோக்குகளை கொண்டு, வியாபாரத்தை கொண்டு, குடும்பங்களை கொண்டு அல்லாஹ்வை மறந்துட்டு என் பக்கம் வாங்க, உலகத்தின் இன்பத்தின் பக்கம் வாருங்கள் என்று ஷைத்தான் வழிகெடுக்கத்தான் செய்வான். அவனை எதிர்த்து சண்டையிட்டுத்தான் ஆகணும். இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அதுதான் மெயினாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தும் ஆக வேண்டும் என்கிற இந்த படிப்பினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜது லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ தூமினூன பில்லாஹ். அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த சமுதாயம் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறான். இந்த உலக மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சிறந்த கூட்டத்தார்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நன்மையை சொல்லி தீமையை தடுக்குகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த சமுதாயம் என்பதை இறைவன் தன் திருமறையிலே பேசுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், யார் அப்படி நன்மையை சொல்லி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் உங்கள் மத்தியிலே இருக்கட்டும், உலாயிக்க வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றும் இறைவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட வெற்றியாளருடைய கூட்டத்தார்களோடு நாம் இணைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே சிறந்த சமுதாயத்தில் சிறந்த கூட்டத்தார்கள் நாம் ஒருவராக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் அறிந்த மார்க்க விஷயங்களை பிற மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்போம், தீமைகளை தடுப்போம். அல்லாஹ் சொன்ன அந்த வெற்றியாளருடைய கூட்டத்தில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.